முதலைக்குளம் கிராமத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு பாரம்பரிய முறைப்படி நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்ட நிலையில் அதிக அளவு 6 கிலோ முதல் 10 கிலோ வரை எடை கொண்ட மீன்கள் கிடைத்ததால் மகிழ்ச்சி. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே முதலைக்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள 18ஆம் படி கருப்பு கோவிலுக்கு பாத்தியப்பட்ட முதலைக்குளம் கண்மாய் உள்ளது. இக்கண்மாய் மூலம் இப்பகுதியில் உள்ள சுமார் 350 ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய நிலங்கள் மற்றும் நீர்பிடி பகுதிகள் பாசன வசதி பெற்று வருகின்றன. இந்நிலையில் இப்பகுதியில் விவசாய பணிகள் முடிந்தவுடன் இக்கண்மாயில் பாரம்பரிய முறைப்படி நடைபெறும் சமத்துவ மீன்பிடி திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம். அதன்படி பாரம்பரிய முறைப்படி நடைபெறும் மீன்பிடி திருவிழா இன்று நடைபெறும் என கிராமத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதன் சுற்று வட்டார பகுதிகளான கஸ்பா, முதலைக்குளம், நடுமுதலைக்குளம், விக்கிரமங்குளம், கொசவப்பட்டி, கொடிக்குளம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த மக்கள் மட்டுமல்லாது அருகில் உள்ள தேனி, திருநெல்வேலி, விருதுநகர், திருச்சி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஏராளமான கிராம மக்கள் அதிகாலை முதலில் கண்மாயில் கூடிய நிலையில் கிராம பெரியவர்கள் கோவிலில் வழிபாடு நடத்தி வலை வீசி கண்மாயில் மீன்பிடிக்க அனுமதி அளித்தனர். இதனைத் தொடர்ந்து மீன்பிடி திருவிழாவில் பங்கேற்க வந்திருந்த 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தாங்கள் வைத்திருந்த கச்சா, வலை உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை கொண்டு மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் கண்மாயில் இறங்கி கட்லா, ரோகு, சிலேபி, விரால் என 6 முதல் 10 கிலோ வரையிலான பல்வேறு வகையான நாட்டு ரக மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர். பிடிக்கப்பட்ட மீன்களை வீட்டில் கொண்டு சென்று சமைத்து சாமிக்கு படைத்த பின் தாங்கள் உண்பதாகவும், இது போன்ற மீன்பிடி திருவிழாவின் மூலம் அதிக மழை பெய்து நீர்நிலைகள் பெருகுவதுடன் விவசாயம் செழிக்கும் என்று மீன்பிடி திருவிழாவில் பங்கேற்ற பொதுமக்கள் நம்பிக்கையுடன் தெரிவித்தனர். மேலும் கண்மாயில் அதிக அளவு மீன்கள் இருந்ததால் இந்த மீன்பிடி திருவிழாவில் கலந்து கொண்ட மக்கள் மகிழ்ச்சியோடு மீன்களை பிடித்து திரும்பினர். ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஏராளமான பொதுமக்கள் மீன் பிடித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர்.